ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 9ஆம் தேதிக்கு மேல், அதாவது ஆடி 9ஆம் தேதிக்கு மேல் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, இந்த ஆடி மாதம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிட ரீதியாக இந்த நேரம் கிரக நிலை அடிப்படையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுது. இந்த பல்வேறு விதமான மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக கூட இருக்கலாங்க. ஸோ இன்னைக்கு அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு தான் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசினியர்களுக்கு ஆடி 9க்கு மேல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்கள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெடுதல் விளைவுகளாகவும் இருக்கலாம். ஸோ என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல இந்த வழிபாட்டை மட்டுமே நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. இதை மிஸ் பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்திடுங்க. முதல்ல ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் குலதெய்வத்தை மனப்பூர்வமாக வழிபடுவது பார்த்தீங்கன்னா குடும்ப நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முன்னோருடைய பரிபூரண அருளும் இதனால உங்களுக்கு கிடைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மாதங்களிலே ஆன்மீகத்துல முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் தான் அம்மன் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டிற்கும் தனி சிறப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைமுறையாக பாதுகாப்பு அருளும் தெய்வமாக குலதெய்வம் போற்றப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை பக்தியுடன் வழிபடுவது குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த ஆடி மாதத்துல எந்த நாளில் குல தெய்வத்தை வழிபட்டா சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை. இந்த நாளில் கண்டிப்பா உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று நீங்க தரிசனம் செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படம் அல்லது மனதில் குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யலாங்க. எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டிற்கு அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். அதே போல் காலை 6 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நீங்க வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு குளித்துவிட்டு சுத்தமான உடை அணிந்து குலதெய்வத்தின் படம் அல்லது விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யணும். அதற்கு பின்னர் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரித்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களுடைய குடும்ப மரபுப்படி படியல் வைத்து கூட மனமாற நீங்க பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்ளலாம். குலதெய்வத்தோடைய நாமத்தை இந்த நேரத்துல 108 முறை நீங்க சொல்லலாங்க. என்ன வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டிக் கொள்ளலாம். திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு, கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளம், நல்ல ஆரோக்கியம், இது அனைத்திற்குமே நீங்க குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம். இந்த வழிபாட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவுகள் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண தடை இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அனைத்து விதமான தடை தடங்கள் நீங்கிடும். குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். கடன் சுமை பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைந்திடும். தீய சக்திகளின் தாக்கங்கள் விலகிடும். குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வளமும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றுதல், ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது, ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்வது, குடும்பத்துடன் கோவில் தரிசனம் செய்வது, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யலாம். ஸோ மறக்காம இந்த ஆடி மாதத்தில் இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா மனதார உங்களுக்கு பரிபூரண வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும்.
என்ன நினைத்து இதை செய்கிறீங்களோ அனைத்துமே நிறைவேறும். இந்த ஆடி மாதத்தில் ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்திலேயே ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா சில அதிசயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான அன்றில் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ் யோகத்துடன் இந்த ஆடி மாதமானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்சபலத்துடன் இருப்பதுதான் இந்த சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு கடகராசில பயணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகிறார். செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கிறது. சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கை உள்ளிட்ட நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதாவது சுக்கிரன் ராகுவனுடைய சேர்க்கையினால எதிர்பாராத நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது தான் எந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே நல்லதுங்க. சட்டத்திற்கு புறம்பானவர்களுடன் தொடர்பு இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லியிருக்காங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றிக் கொள்ளும் யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. நிறைய சுப விரயங்கள் பாக்கியங்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். தொழில் ரீதியாக ஆனந்தங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்திடும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகலாம். விடுபட்ட அம்பாள் வழிபாடுகளை இந்த நேரம் நீங்க மேற்கொள்வீங்க. கடல் கடந்து தொலை தூரத்திற்கு விமானத்தில் சென்றாவது தெய்வ வழிபாடுகளை செய்து வருவீங்க அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. பணவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. கடன் அமைப்புகள் தீரலாம். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கண் பரிசோதனை செய்து கொள்வது இந்த நேரம் ரொம்பவே நல்லதுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் தாயார் வழிபாடு இந்த நேரம் செய்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனுசு ராசினியர்களுக்கு ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.